Hi friends, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை அறைக்கு தேவையான ஒரு 2 ப்ராடக்ட்டை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன், இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. நான் வாங்கி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாப்பி ஹோம் ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன ப்ராடக்ட்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிலைவாசலில் விளக்கு வந்து பொதுவாக கீழே வச்சு நான் பார்த்ததில்லை. மேபி இந்த கார்த்திகை தீபம் அப்போ வந்து நம்ம வீடு முழுவதுமே வந்து விளக்கேற்றுவோம், கீழே அங்கங்கே விளக்கு வைப்போம். பட் ரெகுலராகவே வந்து நம்ம தினம் வீட்டில் வந்து நிலைவாசலில் விளக்கு ஏற்றும் போது நான் முன்னாடி எங்கள் பாட்டி காலத்துலலாம் நான் பார்த்துருக்கேன், வீட்டுக்கு வெளியில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மாடம் அமைச்சிருப்பாங்க. அந்த மாடத்தில் தான் காலையிலையும் சாயந்தரத்துலேயும் வந்து விளக்கேற்றி நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்குமே வந்து கொஞ்ச நாளாக கீழே விளக்கேற்றிட்டு இருந்தது, மனசுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக அது ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட்டும், பூஜை அறையில் குட்டி குட்டி பிராஸ் விக்கிரகம் எல்லாம் இருக்குது, அந்த விக்கிரகம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். முதல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வீடு மாதிரியான அமைப்பில் வந்து நிலைவாசலில் விளக்கேற்றுறதுக்காக நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக நல்ல சாலிட் வுட்டு. இதுக்கு வந்து நல்ல அழகாக ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி அழகாக இந்த மாதிரியான ஒயிட் கலரில் கோலமெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே பார்த்திங்கன்னா இந்த கோலமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து அழகாக ஒரு பெல்லும் வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம வாசல் படிக்கு வெளியில் வந்து ஆணி அடித்து இந்த இதை மாட்டிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பீடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சுவாமியை உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம நிலைவாசல் விளக்கு ஏற்றும் போது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து நான் என்னுடைய பூஜை அறையில் விக்கிரகம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஃபோல்டபுள் கொலு ஸ்டெப் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் நல்ல ஒரு ரெட் கலரில் இந்த மாதிரி அழகாக கோலம் டீட்டெயிலிங் கொடுத்துருக்கேன் இந்த டிசைனில் வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து உங்களுக்கு கோலம் டிசைன்ஸ் வந்து நிறைய ஷேப்ஸும் நிறைய டிசைனில் வந்து கோலம்ஸு, அதே மாதிரி வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ண அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்ட் இது ரெண்டுமே. அதனால் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு வந்து லைக் கொடுங்க, உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.